உங்களுடைய மொழியும் உங்களுடைய கலாச்சாரமும் உங்களுடைய பண்பாடும் எல்லாவற்றையும் விட எனக்கு அவை மிக மிக முக்கியம். There can be no India without Tamil, without Bengali, without these large numbers of languages that our people speak. தமிழ் மொழி அல்லாமல், வங்க மொழி அல்லாமல், பேசப்படுகின்ற பல்வேறு மொழிகள் அல்லாமல் இந்தியா என்கிற ஒரு நாடே இருக்க முடியாது. And that is really what the fight is about. We say that all our people, all our traditions, all our languages are sacred. And they say that there should be one leader, one language, one tradition, one history. நம்மை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கிற எல்லாவித கலாச்சாரங்களும் பண்பாடும் மிக புனிதமானவைகள் என்று கருதுகிறோம். ஆனால் அவர்களோ ஒரே நாடு, ஒரே தலைவர், ஒரே மொழி என்பதிலே குறிக்கோளாக இருக்கிறார்கள். And what is the result of their ideology? The highest unemployment in 45 years. 83% of unemployed people are youngsters. இதனுடைய முடிவு என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கின்ற இளைஞர்களில் 83 விழுக்காட்டு இளைஞர்கள் வேலையில்லாத திண்டாட்டத்தை சந்திக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். India today is more unequal than it was under the British. பிரிட்டிஷார் இருந்த காலத்தை விட இப்பொழுது இருக்கிற இந்தியா சமச்சீரற்ற இந்தியாவாக இருக்கிறது. 21 Indians have the same amount of money that 70 crore Indian people have. இந்த நாட்டிலே 25 படிய பணக்காரர்கள் 70 விழுக்காடு மக்கள் 70 விழுக்காடு செல்வத்தை தங்கள் கைவசம் வைத்திருக்கிறார்கள். 30 Indian farmers kill themselves every single day. ஒவ்வொரு நாளும் 30 இந்திய விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். And yet the Prime Minister is not ready to forgive their loans. ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய தயாராக இல்லை. But he can give 16 lakh crores to the richest Indians by forgiving their loans.